நீ அக்கரையை விட்டு இக்கரைக்கு வந்து என் உயிரை பற்றினாய். உயிரை திறந்து நினைவு என்னும் படகில் ஏற்றினாய். பரந்தாமம் நோக்கி நீந்த சொல்லி செய்கை காட்டினாய். பாவ எண்ணம் மறைக்கும் போது நீ கையை நீட்டினாய். ஓம் சாந்தி. 22/7/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுங்கள். அப்பொழுது நீங்கள் குளிர்ச்சி அடைந்து விகாரங்கள் என்ற துர்நாற்றம் அகற்றப்படும். அத்துடன் நீங்கள் அகநோக்குடையவர்கள் ஆகி ஒரு மலராகவும் ஆகுவீர்கள். கேள்வி: குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் பாப்தாதா கொடுக்கின்ற 2 ஆசீர்வாதங்கள் எவை? அவற்றை பயிற்சியில் இடுவதற்கான வழி என்ன? பதில்: பாபா குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் அமைதியும் சந்தோஷமும் என்ற ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் மௌனத்தில் நிலைத்திருப்பதை பயிற்சி செய்ய வேண்டும். எவராவது வீணான விடயங்களை கூறினால் அவர்களுக்கு பதிலளிக்காதீர்கள். நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டும். வம்பளக்கவோ அல்லது வீணான எதையும் பேசவோ வேண்டாம். எவருக்கும் துன்பத்தை விளைவிக்காதீர்கள். உங்கள் வாயில் மௌனம் என்ற மணியை இடுங்கள். அப்பொழுது உங்களால் இந்த 2 ஆசீர்வாதங்களையும் பயிற்சியில் இட முடியும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. தந்தையிடம் ஆசீர்வாதங்களையோ அல்லது கருணையையோ கேட்காதீர்கள். தந்தையையும் ஆசிரியரையும் குருவையும் நினைவு செய்து உங்கள் மீது நீங்களே கருணை காட்டுங்கள். மாயையிட்டு எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் கண்கள் உங்களை ஏமாற்ற முடியும். ஆகையால் நீங்கள் அவற்றை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள். 2. வீணான வம்பளத்தல் பெருமளவு தீங்கை ஏற்படுத்துகின்றது. ஆகையால் இயன்றவரை மௌனமாக இருங்கள். உங்கள் வாயில் ஒரு மணியை இட்டுக்கொள்ளுங்கள். ஒரு பொழுதும் வீண்கதை எதையும் கூறாதீர்கள். நீங்களே அமைதியற்றவர்கள் ஆகாமலும் பிறரையும் அமைதியற்றவர்களாக ஆக்காமலும் இருங்கள். ஆசீர்வாதம்: தந்தையின் உதவியுடன் சிலுவை போன்றதை முள்ளாக மாற்றுகின்றவர் ஆகி சதா கவலையற்றதொரு நம்பிக்கை பொறுப்பாளர் ஆகுவீர்களாக. உங்களுடைய பழைய கணக்கு ஒரு சிலுவையை போன்றதாகும். ஆனால் தந்தையின் உதவியுடன் அவை ஒரு முள்ளை போன்றதாக ஆகுகின்றது. பாதகமான சூழ்நிலைகள் நிச்சயமாக வரும். ஏனெனில் அனைத்துமே இங்கேயே தீர்க்கப்படல் வேண்டும். ஆனால் தந்தையின் உதவியானது அவற்றை ஒரு முள்ளாக மாற்றுகின்றது. பரமதந்தை உங்களுடன் இருப்பதால் பெரிய விடயங்கள் சிறியதாக மாறுகின்றது. இந்த நம்பிக்கையை கொண்டிருந்து சதா கவலையற்றவராக இருங்கள். ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராக என்னுடையது என்பதை உங்களுடையது என மாற்றி இலேசானவர் ஆகும்போது உங்கள் சுமைகள் அனைத்தும் ஒரு வினாடியில் முடிவடைந்துவிடும். ஸ்லோகம்: நல்லாசிகளின் இருப்பை கொண்டிருந்து எந்தவொரு எதிரானதையும் நேரானதாக மாற்றுங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. ஆவிடி வெள்ளி போல் உந்தன் ரூபம் என்னை கவர்ந்து இழுக்குதே. விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் உந்தன்
மையம் கொண்ட புயலை போல் மனம் நிலை குத்தி